வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இனிப்பு சீடை இல்லைனா வெள்ளை சீடை. ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம எப்படி சீடை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்கணும். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கணும் நம்ம. அதுதான் மெஷர்மெண்ட். நீங்கள் உங்ககிட்ட உளுந்து மாவு இருந்ததுனாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து மாவு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை வந்து நம்ம ஒரு ட்ரையான கடாயில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும். நல்லா அதை பொன்னிறம் ஆகணும். நல்லா அதுலேருந்து ஒரு மணம் வரணும். ஸோ நல்லா ட்ரையாக வந்து வறுத்துக்குங்க. பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. உளுந்துலேருந்து நல்லா ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொடி மாதிரி, அதாவது ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து அரிசி மாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வந்து ஜலிச்சிக்குங்க. நம்மளுக்கு அதோட ஃபைனாக மையாக அரைச்சி வச்சுருக்க மாவு தான் வேணும். இது மாதிரி குறனையாக இருக்கிறதுலாம் வந்து எடுத்துருங்க, அது சேர்க்காதீங்க. அடுத்ததாக வந்து இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் திருவல் சேர்க்கணும் இதில். ஸோ இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரெஷ் கோகோனட். நீங்கள் வேணுன்னா டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாகவே 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரையான வானிலையில் போட்டு நான் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்குங்க. ஸோ நம்ம தேங்காய் வந்து இது மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால நம்ம சீடை வந்து கொஞ்சம் நாள் பட வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து சேர்த்துக்குங்க நம்ம மாவில். இப்போ முறுமுறுன்னு கூட இருக்கும் நம்ம சீடை. அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. அப்புறமா இனிப்புக்கு வந்து நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசி மாவுக்கு வந்து 1/2 கப் வெல்லம், அதுதான் வந்து இதோட ரேஷியோ. ஸோ அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 1/2 கப் மெஷரிங் கப்பில் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சிக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து வெல்லத்தை வந்து நம்ம நல்லா வந்து கரைச்சிக்கலாம். எந்த பாகு எடுக்கணும்னு தேவையில்லை, எந்த கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். ஸோ நீங்கள் பொடியாக வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே கரைஞ்சிரும் அது. இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதை வந்து வடிகட்டிக்குங்க. வெல்லத்தில் எப்போயுமே தூசி இருக்கும். டைரெக்டாக எப்போயுமே வெல்லத்தை கரைச்சி சேர்க்காதீங்க. ஸோ அதில் இருக்கிற உப்பு தூசி எல்லாமே நம்மளோட சாப்பாடு போயிடும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. ஸோ மொத்தம் வெல்லம் கரைச்சலும் வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது சூடாக இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்பூன் வச்சு முதல்ல வந்து கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம கையால் வச்சு கூட இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கையால் வச்சு அமுத்தி பிசைஞ்சிக்குங்க. தேவைப்பட்டால் ஸ்லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்குங்க, ஊற்றாதீங்க. ஸோ தேவைப்படலைன்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி வந்து எந்த தண்ணியுமே சேர்க்கல எக்ஸ்ட்ராவாக. நான் ஏற்கனவே வெல்லத்தை கரைச்சி ஆட் பண்ண தண்ணி மட்டும் தான் இருக்குது. ஸோ இது பாருங்கள், நல்லா வந்து மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், வெண்ணெய். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு சீடைக்கு. ஸோ இதுவும் சேர்த்துட்டு மாவில் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து இது மாதிரி சின்னதாக மாவு எடுத்து நம்ம ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு வந்து இது மாதிரி வந்து சீடையை வந்து உருட்டிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்லைட்டாக கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப அழுத்தி வந்து உருண்டை பிடிக்காதீங்க. ஸோ ஸ்லைட்டாக இது மாதிரி வந்து ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்து உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உருட்டி சீடையை வந்து இது மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது மேலே வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி போட்டால் அதில் இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் அந்த துணியில் வந்து அப்சார்ப் ஆகிடும். ஸோ வந்து சீடை வந்து உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் துணி வேண்டான்னா கூட ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுட்டு அது மேலே வந்து சீடையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம சீடை பொரிக்கும் போது உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சுருங்க. அப்புறமா பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இது வந்து
குத்தி விட்டுடுங்க. சீடை யூஸ்வலி பொரிக்கும் போது வந்து எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு குத்தி விட்டுறீங்கன்னா நம்ம சீடை வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்காது. அடுத்ததாக வாங்க நம்ம சீடையை வந்து பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வந்து நான் எண்ணெய் எடுத்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சீடை போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கா இல்லையான்னு. இப்போ பாருங்கள் நம்ம சீடை நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம உருட்டி வச்சுருக்க சீடை எல்லாத்தையுமே வந்து பேட்ச் பை பேட்சாக வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும் போது வந்து கடாயில் வந்து இது மாதிரி சைட்ஸ்லேருந்து வந்து உருட்டி விடுங்க. டைரெக்டாக வந்து போடாதீங்க. ஸோ சூடான எண்ணெய் வந்து மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக வந்து மெதுவாக வந்து ஜென்டலாக வந்து நம்ம சைட்ஸு கடாயோட ஓரத்துலேருந்து வந்து இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வந்து வறுத்துக்குங்க. நல்லா ஒரு குலாப் ஜாமுன் கலருக்கு வரணும் இது. ஸோ நம்ம வெல்லம் சேர்த்ததுனால அது வந்து கலர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அது வறுபடுற டைமில் வந்து நல்லா ஒரு ஏலக்காவும் அப்புறமா அந்த வெல்லத்தோட ஸ்மெல்லும் வந்து நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் வந்து ஈவனாக வந்து ஒரே மாதிரி கலர் வர வரைக்கும் வந்து வறுத்துக்குங்க, பொரிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம சீடெல்லாம் வந்து சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. கலர் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம சீடை வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் சூப்பரான முறுமுறுன்னு நம்ம வெள்ளை சீடை வந்து பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. வாங்க இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி முறுமுறுன்னு நம்ம இனிப்பு சீடை இல்லைன்னா வெள்ளை சீடை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.